நாங்க ஏன் சார் உங்களை மிரட்டுறது நாங்க இருங்க இல்ல போன் பண்ணி என்ன உங்க அப்பனா சம்பளம் தானா மிரட்டல உங்க அப்பா சம்பளம் அவங்க அப்பனா சம்பளம் வாங்குறான் இங்க பாருங்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்க சொல்றோம் இந்த மாசம் கட்டுங்க அடுத்த மாசத்துல நீங்க வந்து கட்ட முடியலைங்க சார் நான் அதுக்கு தான் டைம் கேட்டுட்டு இருக்கேங்க கட்ட முடிஞ்சா நான் கட்டிட மாட்டேங்க யார்கிட்ட போய் கேக்குறதுங்க காசு மாச கடைசில இருந்து சொல்றீங்க எப்படி சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தேங்க உங்ககிட்ட என்னால கட்ட நீங்க என்ன முடியல சொன்னீங்க நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணி கேட்டிருக்கிறேன் நானே ரெடி பண்ணி பார்த்தேங்க கேட்டு பார்த்தேங்க கிடைக்கலங்க எங்கேயுமே நான் அமௌண்ட் நிறைய பக்கம் வாங்கிட்டேன் சார் அதனால எனக்கு அமௌண்ட் நல்ல சொல்ல தெரிய மாட்டேங்குது உண்மையா சொல்றேன் பாத்துக்கோங்க உங்களுக்கு சொல்றவங்கலாம் வந்து கடைசில வந்து உங்க கூடயே அடுத்து நீங்க அவசரத்துக்கு போய் ஒரு 50,000 லோன் வாங்க போவீங்கல்ல வாங்க முடியாது லோன் சிபில் ஓடி போட்டு வச்சிருப்போம் அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த வருத்தம் அவங்களுக்கு ஓடி தெரியும் போட்டுக்கங்க சார் நான் கட்டிட்டு ஓடி எடுத்துக்கறேங்க யாரும் வந்து 10 காசு கொடுக்க மாட்டாங்க நான் டைம் ஓடி இங்க பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு சொல்றீங்களா ஒருத்தர் வந்து சொல்றாருல்ல அவர் எல்லா பக்கமும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு என்னன்னு தெரியாது மக்களோட இது உங்களுக்கு ஓடி விழுகும் வேற பக்கம் ஒரு எஜுகேஷன் லோன் இருங்க நான் சொல்றத கேளுங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கினா எப்படி ஓடி எடுப்பாங்க சொல்லுங்க நான் ஓடி எடுத்து அது ஒரு 2 வருஷம் ஆகும் ஒரு எஜுகேஷன் லோன் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு தான் கட்டிட்டு ஓடி எடுத்துக்கறேங்க 2 வருஷம் ஆனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப சொல்றவர் வந்து இப்ப உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாருல சொல்றீங்க இருங்க நீங்க இப்போ தெரியுமா இப்ப நீங்க அத டைம்ல கொடுக்குறாங்க இப்ப அவர் சொல்றாருல இப்ப அவர் நீங்க சொல்லு இப்ப ஏதாச்சும் 2-3 மாசம் நீங்க கட்டாம விட்டீங்களா ஏதாச்சும் உங்களுக்கு சிரமமா இருக்கு இப்ப நீங்க வெளியில போய் லோன் வாங்குறீங்க கண்டிப்பா ஓடி எடுத்து வர சொல்லுவாங்க இப்ப அவர் வந்து காசு கொடுப்பாரா லோனே வேண்டாம் அவர் வந்து காசு கொடுப்பாரான்னு கேட்கறேன் நீங்க சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம் இப்ப அவர் வந்து இப்ப அவருக்கு போய் நின்னீங்கன்னா இது மாதிரி ஓடி போட்டாங்க அவங்க காசு கொடுப்பாரு அவர் ஒண்ணுமே கொடுப்பாரு யாருக்கும் கொடுக்க போறது இல்லைங்க சார் அவரு டைம் தான் வாங்கி கொடுக்குறாரு டைம் தான் கொடுக்கணும் உங்ககிட்ட நாங்க டைம் தாரேன்னு சொல்றேன் உங்களுக்கு இப்ப 30 நாள் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு மாசத்துல எப்படிங்க சார் ரெடி பண்ண போறீங்க மத்த பிரச்சனை நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மத்தது நீங்க பாக்குறீங்க நீங்க இந்த ஒரு டியூ கட்டி விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க வந்து எழுதி அமௌண்ட் இல்லைங்க சார் அமௌண்ட் இருந்தா நான் கட்டி இருப்பேன் ரொம்ப சிக்கல்ல இருக்கு அதுக்கு வாரம் 2000 கொடுத்து ஓடியா நேரம் 6000 வந்திருக்குங்க 3 வாரத்துல 2000 ஆயிடும் 2000 நான் தான் உங்களுக்கு கம்மியா கூட கொடுங்கன்னு தான் சொன்னேன் அப்ப 7 மாதம் கட்ட முடியலைங்க சார் அதனால தான் டைம் கேக்குறேன் நான் நிறைய பசங்க வாங்கி சிக்கல்ல மாட்டிட்டேன் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு எங்களோட நிலைமையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நாங்களும் எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு